மதுரை மக்களவை எம்பி சு வெங்கடேசனின் கோரிக்கையை ஏற்று பொங்கல் நாட்களில் தேர்வுகள் நடத்தப்படாது என்று கேந்திரிய வித்யாலயா பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனமான கேந்திரிய வித்யாலயா நடத்தும் பள்ளிகளில் ஜனவரி 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 6 முதல் 11ஆம் வகுப்புகளுக்கு பருவத் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. பொங்கல் பண்டிகை காலமான இந்த தேதிகளில் தேர்வு நடத்துவதை கைவிட வேண்டும் என மதுரை மக்களவை எம்பி சு வெங்கடேசன் கேந்திரிய வித்யாலயா பள்ளி நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் கேந்திரிய வித்யாலயா துணை ஆணையர் சு வெங்கடேசனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஜனவரி 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தேர்வுகளை நடத்த வேண்டாம் என சென்னை மண்டல கேவி பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் மத்திய அரசு நிறுவனமான கேந்திரிய வித்யாலயா நிர்வாகம் மாநில அரசின் விடுமுறைகளை பின்பற்றுவதில்லை என்றும் இயற்கை பேரிடர் தொடர்பான மாநில அரசுகளின் விதிமுறைகளை மட்டுமே பின்பற்றுவதாகவும் கூறியுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை முன்னிட்டு இறுதிக்கட்ட பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை அவனியாபுரத்திலும் நாளை மறுநாள் பாலமேட்டிலும் அதற்கு மறுநாள் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. முதலாவதாக அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் 2026 காளைகள் மற்றும் 1735 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்த நிலையில் 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு ஒரே நாளே இருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வாடிவாசலின் இருபுறமும் சுமார் 8 அடி அளவில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு தரைதளத்தில் வீரர்கள் கீழே விழுந்தால் காயம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மருத்துவ குழு மற்றும் தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்திருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இங்கே பணிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். 600 தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. 20 சுகாதார ஆய்வாளர்கள், 50 சுகாதார பணி மேற்பார்வையாளர்கள் என மொத்தமாக நாங்கள் இந்த அவனியாபுரத்தில் வாடிவாசல் ஆரம்பித்து மாடு அடையிற இடம் வரைக்கும் தூய்மை பணிகள், சுகாதார பணிகள், அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, அப்புறம் மருத்துவம் தொடர்பான பணிகள், எல்லா பணிகளையும் ஒருங்கிணைஞ்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு ஓரளவுக்கு 90% வேலைகளை ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் சார். நாளை காலையில் மாடு பிடிச்சி முடிகிற வரைக்கும் எங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் சார். அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான வேல ராமமூர்த்தி இல்லத்திற்கு செல்வதற்கு வழி இல்லாமல் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டதால் அவரது குடும்பத்தினர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மார்க்கெட்டுக்கு கூட செல்ல வழியில்லை என்று கூறி அவரது மனைவி அரிவாளை எடுத்து வந்து தடுப்பு வேலிகளை வெட்டியதால் பரபரப்பு நிலவியது. அங்கிருந்த விழா குழுவினர் வேல ராமமூர்த்தியின் மனைவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனா பாத்தாருமே அப்ப கூட வெட்டி இருக்கீங்க. யார் சொன்னாங்க? ஆறு மணிக்கு மேல எப்படி ஆளுக்கு உள்ள வந்துடும் எப்படி